பிரச்சனை நோய்களை தீர்த்து வைக்கும் நெய் நந்தீஸ்வரர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி என்னும் ஊருக்கு தெற்கே 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிற்றூர் வேந்தன்பட்டி. இவ்வூர் நகரத்தார் என்று சொல்லக்கூடிய நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் மிக அதிகமாக வாழ்கின்ற ஊர். செட்டிநாட்டு ஊர் என்றே சொல்லலாம். 1000 புள்ளிகள் கொண்ட இவ்வூரில் 6 கோவில் நகரத்தார் வாழ்கின்றனர். இவ்வூரில் உள்ள சிவன் கோவிலில் நந்தி எம்பெருமான் நெய் நந்தீஸ்வரராக அருள்பாலிக்கின்றார். நந்தி எம்பெருமான் நெய் நந்தீஸ்வரராக அருள்பாலிப்பது இவ்வூரில் மட்டுமே. அதனால் தமிழகத்து ஊர்களிலேயே தனி சிறப்பு பெறுகிறது. ஊரின் சிறப்பே நெய் நந்தீஸ்வரர் தான். இவரின் அருள் திறம் ஊர் முழுக்க நிறைந்திருப்பதால் இவ்வூரில் இருக்கும் நகரத்தார் பெரும் தனவான்களாகவும் சிறந்த கல்விமான்களாகவும் வாழ்கின்றனர். நெய் நந்தீஸ்வரரால் இவ்வூர் நகரத்தாருக்கு பெருமையும் புகழும் எந்நாளும் உண்டு. இவ்வூருக்குள் நுழைந்தவுடன் பஸ்ஸை விட்டு இறங்கியதும் நம் கண்ணுக்கு தெரிவது நெய் நந்தீஸ்வரர் கோவில்தான். இவ்வூரை சார்ந்த நகரத்தார் பெருமக்கள் பெருமுயற்சி செய்து பெரும்பணம் சேகரித்து இக்கோவிலை கட்டியுள்ளனர். நிர்வாக பொறுப்பையும் இவர்களே ஏற்றுள்ளனர். 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோயில் 9 முறை கும்பாபிஷேகம் கண்டுள்ளதாம். சிவபெருமானும் உமாதேவியும் மீனாட்சி சொக்கலிங்கேஸ்வரர் என்னும் பெயரில் இக்கோவிலின் மூலஸ்தான கடவுளராக அருள்பாலிக்கின்றனர். இவர்களை தவிர விநாயகர், முருகப்பெருமான், தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர், பைரவர், நவக்கிரகங்கள் போன்ற கடவுளர்களும் தனித்தனி சன்னதிகளில் அருள்பாலிக்கின்றனர் என்றாலும் நெய் நந்தீஸ்வரரே இக்கோவிலின் சிறப்பு கடவுளாக உள்ளார். அதனால் இக்கோவில் சிவன் கோவிலாக இருந்த போதிலும் நந்தி கோவில் என்றே இவ்வூர் மக்களால் அழைக்கப்படுகின்றது. ஊரின் நடுவே அழகுற அமைந்துள்ளது கோவில். உள்ளே நுழைந்ததும் நெய் மனம் கமகமக்குகிறது. சிவனாரின் சன்னதியை நோக்கி கம்பீரமாக வீற்றிருக்கிறார் நெய் நந்தீஸ்வரர். இவரின் மேனி முழுவதிலும் பசுனை அப்படியே உறைந்து போயிருக்கிறது. எவ்வளவுதான் நெய் பூசினாலும் இவரது மேனியை எறும்பு பூச்சிகள் எதுவும் நெருங்குவதில்லையாம். ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் இவர். இவரை பற்றி கேள்விப்பட்டு இவரை பார்க்க வந்தவர்கள் இன்றும் நல்ல நிலையில் வாழ்கின்றார்கள். கவியரசர் கண்ணதாசன் இவரை போற்றி பாடியுள்ளார். பிரம்மாண்ட நெய் உருவம், ஆன்மீக ஆச்சரியம், பெருமையின் அணிகலன், இந்தியாவின் தனி சிறப்பு, உலகின் 8வது அதிசயம், நெய் மீது அலாதி பிரியம், யுகங்கள் பல கடந்தாலும் எந்த நிலையிலும் அருள் திறம் குறையாத இறைத்தன்மை, தனக்கு பிரியமான நெய்யினையே காணிக்கை பொருளாக வைத்திருப்பது, தன்னை பார்க்க வருகின்றவர்கள் வியப்பில் ஆழ்த்துவது, ரொம்ப சக்தியுள்ள நந்தி என்று ஊராரின் பேச்சில். வேந்தன்பட்டியிலும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களிலும் பசுமாடு வைத்திருப்பவர்கள் பால் கறந்து காய்ச்சி நெய் எடுத்து நெய் நந்தீஸ்வரருக்கு காணிக்கையாக செலுத்திய பிறகுதான் பாலை விற்கவோ சொந்த உபயோகத்திற்கு எடுத்துக்கொள்ளவோ செய்கின்றார்கள். இன்றும் இப்பழக்கம் இவ்வூர் மக்களிடம் இருந்து வருகிறது. நந்தி எம்பெருமானுக்கு தனப்பிரியன் என்ற பெயர் உண்டு. அதனால் தானோ என்னவோ இவ்வூர் மக்கள் நெய் நந்தீஸ்வரரின் நெற்றியில் காசுகளை பொட்டுகளாக வைப்பதையும் பண நோட்டுகளை கயிற்றில் கட்டி நெய் நந்தீஸ்வரரின் கழுத்தில் மாலையாக போடுவதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர். வருடந்தோறும் தை மாதத்தில் மாட்டுப்பொங்கல் அன்று அதிகாலை 4 மணிக்கு நெய் நந்தீஸ்வரருக்கு நந்தி விழா என்ற ஒரு விழாவினை இவ்வூர் மக்கள் நடத்தி வருகின்றார்கள். நந்தி விழா தினத்தன்று நெய் நந்தீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து 30 வகையான மாலைகளால் அலங்கரித்து தீப ஆராதனைகள் காட்டி வழிபடுகின்றனர். இந்த அதிசய விழா தமிழகத்து ஊர்களில் திருவண்ணாமலையிலும் வேந்தன்பட்டியிலும் தான் நடைபெறுகின்றது. மற்ற ஊர்களில் நடைபெறுவதில்லை. நெய் நந்தீஸ்வரரின் 2 கொம்புகளுக்கு நடுவே சக்கரம் ஒன்று உள்ளது. இது இயற்கையாகவே அமைந்தது. நெய் நந்தீஸ்வரருக்கு பசுனைதான் காணிக்கை பொருள். எனவே நெய் நந்தீஸ்வரரை பார்க்க வருகிறவர்கள் வரும்போது கலப்படமில்லாத சுத்தமான பசுனை கொண்டு வர வேண்டும். நெய் நந்தீஸ்வரருக்கு மணி சாத்துதல், இப்படி ஒரு வேண்டுதலை நெய் நந்தீஸ்வரருக்கு இவ்வூர் மக்கள் நடத்தி வருகிறார்கள். இவ்வூர் மக்களில் பெரும்பாலானோர் தங்களின் சொந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ உடலில் நோய்கள் தோன்றினாலோ நெய் நந்தீஸ்வரருக்கு மணி சாத்துவதாக வேண்டிக் கொள்கிறார்கள். நோய்களோ பிரச்சனைகளோ தீர்ந்த பிறகு வெண்கல மணி ஒன்றும் பட்டு துண்டு ஒன்றும் மாலை ஒன்றும் வாங்கி நெய் நந்தீஸ்வரருக்கு சார்த்தி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றுகிறார்கள். நெய் நந்தீஸ்வரருக்கு பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. அன்றைய தினம் நந்தியை பசுநெய்யினால் அபிஷேகம் செய்வர். அபிஷேகம் செய்த நெய் நந்தீஸ்வரரின் தோற்றம் முழுவதிலும் நிறைந்து தரையில் வழிந்து அப்படியே தேங்கி நிற்கிறது. மறுநாள் அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து நந்தவனத்தில் உள்ள நெய் கிணற்றில் கொட்டுகிறார்கள். நெய் கிணற்றின் உள்ளே பல ஆண்டுகளாக நெய் உறைந்து போயிருக்கிறது. இதன் உள்ளே உறைந்திருக்கும் நெய்யில் கூட எறும்பு பூச்சிகள் எதுவும் மொய்ப்பதில்லையாம். பக்தி மனம் கமல வருவோரெல்லாம் மீனாட்சி சொக்கலிங்கேஸ்வரரை தரிசிப்பதோடு சிவ குடும்பத்து பிள்ளையான நந்திகேஸ்வரரையும் நெய்மணம் கமல தரிசித்து மகிழ்கிறார்கள். தங்கள் கோரிக்கைகள் நிறைவேறிய சந்தோஷத்தை நன்றியாக சொல்ல திரும்ப திரும்பவும் வருகிறார்கள். பஸ் வசதி சென்னை, மதுரை, கோவை, ஈரோடு, திருச்சி, திண்டுக்கல், சேலம், திருப்பூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் போன்ற ஊர்களில் இருந்து பொன்னமராவதிக்கு நேரடி பஸ்கள் உள்ளன. பொன்னமராவதியிலிருந்து வேந்தன்பட்டி வருவதற்கு சிட்டி பஸ்களும் தனியார் பஸ்களும் நிறைய உள்ளன. கோவில் திறப்பு காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. பக்தர்கள் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேறிய சந்தோஷத்தை நன்றியாக சொல்ல திரும்ப திரும்பவும் இந்த கோவிலுக்கு வந்து செல்கின்றனர் அந்த ஊரை சேர்ந்தவர்கள் கூறியுள்ளார்கள்.